الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கமிகை மாதங்களில் ஒன்றான துல்ஹிஜ்ஜா மாதத்தை அடைந்திருக்கும் நாம் ஹஜ்ஜு கடமையுடன் மிக நெருங்கிய தொடர்பு கொண்ட அல்லாஹுடைய அன்பு நபிமார்களில் ஒருவரான ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வின் நேசர் என்ற புகழப்பட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரது வாழ்க்கை சுருக்கத்தை நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் சம்பந்தமாக சில விடயங்களை உங்கள் முன் நினைவுபடுத்தலாம் என்று நினைக்கின்றேன். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது வாலிப பருவத்தில் உறுதியான ஈமான் உடையவர்களாக இருந்தார்கள். அக்காலத்தில் வாழ்ந்த அனைவரும் அல்லாஹை அன்றி வேறு தெய்வங்களை வணங்கி கொண்டு இருந்தனர். எனினும் வணங்கப்படுவதற்கு தகுதியான இரட்சகனை தேடிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நட்சத்திரம், சூரியன், சந்திரன் ஆகியவற்றை இவைகள்தான் எனது இரட்சகன் என்று ஆரம்பத்தில் எண்ணினாலும் அவை மறைந்துவிட்ட போது மறைந்து செல்பவை எனது இரட்சகனாக இருக்க முடியாது என்று திடமாக நம்பினார்கள். இவர்களது ஈமான் பற்றி அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா பேசும்போது, இன்னி வஜ்ஜஹத் வஜ்ஹி லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த் ஹனீஃபம் வமா அன மினல் முஷ்ரிகீன், வானங்களையும் பூமியும் படைத்தவன் அவனின் பக்கமே நான் உறுதியாக என் முகத்தை திருப்பிக் கொண்டேன், நான் முஷ்ரிக்கீங்கள் அதாவது இணை வைப்போரில் ஒருவனாக இருக்க மாட்டேன் என்று கூறினார்கள். இன்னும் நாம் முன்னரே இப்ராஹிமுக்கு அவருக்கு தகுந்த ருஷ்த் என்ற நேர்வழியை கொடுத்தோம் என்று இன்னொரு ஆயத்தில் கூறும்போது, வலகத் ஆதீனா இப்ராஹிம் ருஷ்தஹு மின் கபல் வகுன்னா பிஹி ஆலிமீன் என்று கூறுகின்றான். மேலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனைத்து கட்டங்களிலும் எல்லா இடங்களிலும் அல்லாஹுடைய நினைவிலே அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். இன்ன இப்ராஹீம ல ஹலீமுன் அவ்வாஹு முனீப் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறுகின்றான். நிச்சயமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சகிப்புத்தன்மை உடையவராகவும் இலகிய மனம் கொண்டவராகவும் இறைவன் பால் முகத்தை திருப்புவராகவும் இருந்திருக்கிறார்கள். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செயல்களை பற்றி கூறும்போது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுவார்கள், அல்லதி ஹலகனி ஃபஹுவ யஹ்தீன், அவனே என்னை படைத்தான், பின்னும் அவனே எனக்கு நேர்வழி காண்பிக்கின்றான் என்னும் அல்லாஹுடைய நம்பிக்கையை பற்றி அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிறப்புகளை கூறும்போது கூறுகின்றான். மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எத்தனையோ சோதனைகளும் சவால்களும் அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையிலே சந்தித்திருப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். அதில் ஒன்றுதான் நெருப்பில் எரிப்பதற்கான முயற்சிகள் நடந்த வரலாறு. அக்காலத்தில் வாழ்ந்த முழு மனித சமூகம் ஒன்றிணைந்து இவர்களை நெருப்பு குண்டத்தில் வீசுவதற்காக பல்வேறுபட்ட ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். ஒரு மாத காலம் நெருப்பினை மூட்டினார்கள். அவர்களால் அதனை நெருங்க முடியாத காரணத்தினால் மின்ஜனிக் என்னும் கருவி மூலமாக அந்த நெருப்பில் இவர்களை எரித்தார்கள். காலு ஹர்ரிகூஹு வன்சுரு ஆலிஹத்தக்கும் இன் குன்தும் ஃபாயிலீன், அதாவது சங்கமிகு அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பிலிட்ட வரலாறை கூறும்போது சொல்கின்றான், அவர்கள் நீங்கள் இவரை நெருப்பிலிட்டு எறியுங்கள், இவ்வாறு செய்து உங்கள் தெய்வங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கூறினார்கள். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அவருடைய ஈமானுடைய பலம் அல்லாஹுடன் நேரடியாக சம்பந்தமாக இருந்ததனால் நேரடியாகவே அல்லாஹு தஆலா நெருப்பை பார்த்து சொல்கின்றான், குல்னா யா நார் கூனி பரதன் வ சலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமின் அந்த தீயில் இடப்பட்ட நேரத்தில் இப்ராஹிம் மீது நீ குளிர்ச்சியாகவும் அதே நேரத்தில் சுகமளிக்கக்கூடியதாகவும் ஆகிவிடு என்று அல்லாஹ் ஜல்லாஹு நெருப்பை பார்த்து நேரடியாக கூறிய வரலாறையும் நாங்கள் படித்திருக்கின்றோம். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா வகையிலும் அவர்கள் சோதிக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் அவர்களுடைய ஒரே ஒரு வார்த்தையாக இருந்தது, ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். அவருடைய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைகளை வரும்போது மன திருப்தியோடு இந்த வார்த்தைகளை அவர்கள் கூறிக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரது சமூகத்தை பார்த்து ஒரு காளை மாட்டினை அறுத்து பலியிடுமாறு கட்டளையிட்ட பொழுது கூட அவர்கள் அதனை அறுப்பதற்கு பலியிடுவதற்கு பின்வாங்கினார்கள். பல்வேறு போலி காரணங்களை சொன்னார்கள். ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ பல்லாண்டு காலம் தான் மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருந்த பின்னர் அல்லாஹு தஆலா கொடுத்த அன்பு மகனை அறுக்குமாறு அவனால் கட்டளையிடப்பட்ட பொழுது உடனடியாக அவர்களை அறுத்து பலியிடுவதற்கு தயாரானார்கள். சற்றும் தயங்கவோ பின்வாங்கவோ இல்லை. فلما بلغ معه السعي قال يا بني إني أرى في المنام
أني أذبحك فانظر ماذا ترى قال يا أبت افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين. பின்னர் அவருடன் நடமாடக்கூடிய வயதை அடைந்த அந்த குழந்தை அவர் கூறினார், என்னருமை மகனே, நான் உன்னை அறுத்து பலியிடுவதற்காக நிச்சயமாக ஒரு கனவு கண்டேன். இதை பற்றி உமது கருத்து என்ன என்பதை நீ சற்று சிந்தித்து கூறுவீராக. அதற்கு மகனோ, என்னருமே தந்தையே, நீங்கள் ஏவப்பட்டிருப்பின் கட்டாயம் செய்யுங்கள். அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளர்கள் என்றும் ஒருவராக பெற்றுக்கொள்வீர்கள் என்று அன்பு மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். இதுபோன்று இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெரும் சோதனைகள் ஒன்றுதான் அன்பு மனைவியாகிய அன்னை சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அட்டூழியம் புரியக்கூடிய அரசன் பலவந்தமாக கடத்தி சென்ற வரலாறும் அவருடைய வாழ்க்கையிலே சந்தித்த பல சோதனைகளில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. மேலும் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரையில் எத்தனை வகையான சோதனைகள் வந்தாலும் அத்தனை சோதனைகளும் எமக்கும் ஒரு படிப்பினையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன் சோதனையின் போது ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்ற உறுதியான ஈமான் அவரது வாழ்வில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களில் ஒன்றாக இருந்தது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகின்றார்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் எறியப்பட்ட போது எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன், அவனே பொறுப்பேற்றுக் கொள்வோரில் சிறந்தவன், அதாவது ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்பதே அவர்களின் கடைசி வார்த்தையாக இருந்தது என்று கூறினார்கள். மேலும் எந்த சோதனை வந்த போதிலும் ஒரு முஸ்லிம் அல்லாஹின் பக்கமே நெருங்க வேண்டும், அதுவே சிறந்த பரிகாரம் கிடைப்பதற்கு காரணமாகும் என்றொரு விடயத்தை நாம் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றிலிருந்து நாம் படிக்க வேண்டிய பாடங்களில் ஒன்று. இதே போன்று சோதனைகளின் போது உறுதியாக இருக்க வேண்டும். உறுதியாக நின்று இந்த ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல் என்ற வார்த்தையை சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு விடுதலை கொடுப்பான். ஏன் ஹதீஸிலே வருகிறது, ஸல்லல்லாஹு அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், காலையில் யார் உறுதியான எண்ணத்தோடு காலை ஆகிவிட்டால் அல்லது மாலை ஆகிவிட்டால் இந்த கலிமாவை சொல்கிறார்கள், துஆவை ஓதுகிறார்களோ, ஹஸ்பி அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம் என்று 7 தடவை ஓதினால் அல்லாஹு தஆலா அவருடைய கவலைகளை, பிரச்சனைகளை, நோயினைகளை அல்லாஹ் இல்லாமலாக்குவான் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதே போல கண்ணியத்துக்குரிய சங்கையானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய எந்தொரு சோதனையாக இருந்தாலும் சரி, அத்தனை சோதனைகளையும் அல்லாஹுக்கு அவனை பொறுத்து கொண்டிருந்தார்கள். இதனால் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு உயர்ந்த இந்த ஸ்தானத்தை கொடுத்தான், உயர்ந்த கண்ணியத்தை கொடுத்தான். தன்னுடைய ஆக நெருக்கமான ஒரு நேச நண்பனாக அல்லாஹு தாலா அவர்களை தேர்ந்தெடுத்து கொண்டான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களையும் இப்படியான சம்பவங்களின் போது நாம் எங்களுடைய ஈமானை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த சோதனை வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் தளர்ந்து விடக்கூடாது. அல்லாஹ் பக்கம் நாங்கள் முன்னேற வேண்டும், துஆ செய்ய வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். நல்ல அமைதியாக மனதை நாங்கள் திடகாத்திரமாக வைத்துக்கொண்டு நேரடியாக நாம் அல்லாஹ்வுடைய உதவிகளை பெற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். இது போன்று இன்னும் எத்தனையோ பல படிப்பினைகள் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வாழ்விலிருந்து நாம் பெற வேண்டியிருக்கிறது. எனவே அன்புக்குரிய கண்ணியத்துக்குரிய சங்கியானவர்களே, புனிதமிக்க இந்த துல் ஹிஜ்ஜாவுடைய மாதம், அதாவது புனித மக்காவுக்கு சென்றவர்கள் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த மாபெரும் தியாகத்தை தான் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே தியாகத்தோடு இணைந்த இம்மாதத்தை கண்ணியப்படுத்தி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்ள நாம் முயற்சிப்போமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இருலோக பாக்கியங்கள் அனைத்தையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.